ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாட் இஸ் விஎம் டூல், விஎம் டூல்னா என்ன, அதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ விஎம் டூல்னா என்ன, விஎம் டூல் வந்து எதுக்காக இன்ஸ்டால் பண்ணணும், அது இன்ஸ்டால் பண்ணால் என்ன ஆகும், இன்ஸ்டால் பண்ணலைன்னா என்ன ஆகும், என்னென்ன வேர்ஷன்ஸ்லாம் விஎம் டூல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விஎம்ஆரில் ஒரு விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க சரியா, ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி அதில் கெஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். திஸ் விசென்டர், இந்த விசென்டரில் நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி அதில் ஒரு கெஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த கெஸ்ட் ஓஎஸ் யார் அப்படின்னா விண்டோஸ் சர்வர் 2016 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஃபைன், இது இன்ஸ்டால் பண்ணால் போதுமா, அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த சர்வர் தான் இப்போ நான் கன்சோலில் எடுத்திருக்கேன், அந்த வெப் கன்சோலில் அந்த சர்வர் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். கெஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி ஃபர்ஸ்ட் வேலையை நம்ம ஒன்று பண்ணணும், அதான் விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க அல்லது ஒரு சர்வர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லை, இப்போ வர லேப்டாப் எல்லாமே வந்து இன்பில்டாக டிரைவர்ஸ் வந்துடுது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, நம்ம தான் வந்து டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு விர்ச்சுவல் மிஷின் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் சரியா, இது ஒரு விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின் ஓகே, இதில் ஒரு கெஸ்ட் ஓஎஸ் இருக்குது, இந்த கெஸ்ட் ஓஎஸ் இருக்குது. இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கும் இந்த கெஸ்ட் ஓஎஸ்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். அந்த கம்யூனிகேஷனை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இந்த VMware டூல் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. See, the VMware tool is not installed on the virtual machine. ஒரு லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வைஃபை யூஸ் பண்ணுவீங்க, டிஸ்பிளே பார்ப்பீங்க, அப்புறம் மவுஸ் யூஸ் பண்ணுவீங்க, யூஎஸ்பியில் பென்ட்ரைவ் போடுவீங்க, அப்புறம் ஒய்ஃபைல நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுவீங்க, டச் பேட் யூஸ் பண்ணுறீங்க, கீபோர்ட் யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாமே ஒரு டிரைவர்ஸ் இருக்கும். ஒய்ஃபை டிரைவர் இருக்கும், நெட்வொர்க் டிரைவர் இருக்கும், VGA டிரைவர், டிஸ்பிளே டிரைவர் இருக்கும், கீபோர்டுக்கு ஒரு டிரைவர் இருக்கும், டச் பேடுக்கு ஒரு டிரைவர் இருக்கும், USB போர்டுக்கு ஒரு டிரைவர் இருக்கும். அந்த டிரைவர் இருந்தால் தான் அந்த டிவைசஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அந்த டிரைவர் இல்லாட்டி அந்த டிவைசஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. பட் சேம் வே ஒரு விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த விர்ச்சுவல் மிஷினில் இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்காது. அதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போங்க, டிவைஸ் மேனேஜர் இருக்கும், ஸோ கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல டிவைஸ் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிவைஸ் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிரைவர்ஸ் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். See guys, இந்த இடத்துல பாருங்க, டிரைவர்ஸ் ஈத்தர்நெட் டிரைவர் எடுத்துக்கலாம், அதாவது நெட்வொர்க் டிரைவர் எடுத்துக்கலாம், டிஸ்பிளே டிரைவர் எடுக்கான்னு பார்ப்போம். டிஸ்பிளே டிரைவர் எடுத்துக்கலாம், நெட்வொர்க்கில் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெட்வொர்க் செட்டிங்ஸ் போய் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எம்டியாக இருக்குது, விச் மீன்ஸ் இப்போ இதில் நீங்கள் வந்து ஐபிஐ கான்ஃபிகர் பண்ண முடியாது, ஏன்னா நெட்வொர்க் கார்டே இல்லை. நெட்வொர்க் கார்டு இருந்தால் ஐபி கான்ஃபிகர் பண்ண முடியும். ஐபி கான்ஃபிகர் பண்ண தான் உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும், அந்த விஎம் ஆக்சஸ் பண்ண முடியும். நோ கனெக்ஷன்ஸ் ஆர் அவைலபிள், இன்டிமா காமிக்குது பாருங்க. நெட்வொர்க்கில் நெட்வொர்க் கார்டே கிடையாது. ஏன் அப்படின்னா நெட்வொர்க் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகலை. அப்போ இது காரணம் என்னன்னா விஎம் டூல். நீங்கள் ஒரு விஎம் டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஎம் டூல் வந்து உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா சவுண்ட் டிரைவர், கிராஃபிக்ஸ் டிரைவர், நெட்வொர்க்கிங் டிரைவர், ஸ்டோரேஜ் டிரைவர்ஸ் இதெல்லாம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஎம் டூல் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களோட நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ், விஎம் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டோரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு விஎம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த விஎம்ல விஎம் டூல் இன்ஸ்டால் ஆயிருக்கா. ஓகே, அப்படி இன்ஸ்டால் ஆயிருந்தா அது என்ன வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷனா ஓல்டர் வெர்ஷனா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். ஓல்டர் வெர்ஷனாக இருந்தால் நீங்கள் விஎம் டூல் அப்கிரேட் பண்ணணும். வெர்ஷன் விஎம் டூல் இன்ஸ்டால் ஆகாட்டி விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷினோட பெர்ஃபார்மன்ஸை யார் முடிவு பண்ணுறாங்கன்னா அந்த விஎம் டூல் தான் முடிவு பண்ணுறாரு. ஒரு விர்ச்சுவல் மிஷினோட டிரைவர்ஸை யார் முடிவு பண்ணுறா அப்படின்னா இந்த விஎம் டூல் தான் முடிவு பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு விஎம் டூல் எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த வீடியோ ரெசல்யூஷன் நல்லா இருக்கும். இந்த மவுஸ், முக்கியமாக இந்த மவுஸ் பெர்ஃபார்மன்ஸ். நான் இப்போ இந்த மவுஸ் இங்கே நான் ஆட்டினோம்னா
எனக்கு வந்து ஒரு 2 seconds கழிச்சு தான் இங்க வருது. ஸோ இந்த மவுஸ் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நீங்க விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா. அப்புறம் ஏதாவது ஃபைலை வந்து காப்பி பேஸ்ட் பண்றது ஈஸி. இப்போ ஒரு ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலை டிராக் அண்ட் டிராப் உள்ள பண்ணிக்கலாம். வெளியில இருந்து இந்த ஃபைலை இப்போ எடுத்து இப்படி உள்ள போட்டுக்கலாம், இது உள்ள போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலர் ப்ராப்பரா இருக்கும், ரெசல்யூஷன் ப்ராப்பரா இருக்கும். அப்புறம் பேக்கப் நடக்கும். விஎம் டூல் இருந்தால் தான் பேக்கப்பே நடக்கும், இல்லாட்டி பேக்கப் பண்ண முடியாது. இந்த விஎம் டூல்னால தான் கியூசெக் பேக்கப்னு ஒரு பேக்கப் இருக்குது, அந்த பேக்கப் நடக்கும், இல்லாட்டி பேக்கப் நடக்காது. அப்புறம் டைம் சின்க்ரனைசேஷன் பக்காவா இருக்கணும் அப்படின்னா இந்த விஎம் டூல் இந்த பாருங்க, இந்த டைம் சின்க்ரனைசேஷன் பக்காவா இருக்கணும்னா விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபைன். ஸோ ஹவு டு வி இன்ஸ்டால் த விஎம் டூல்? வாட் இஸ் விஎம் டூல்னு பார்த்தோம். விஎம் டூல் எப்படி இன்ஸ்டால் பண்றது? சி விஎம் டூலுக்கு ஒரு ஐஎஸ் இமேஜ், சரியா? அதை நீங்க சிடிடிவில தான் மவுண்ட் பண்ணணும். சிடிடிவி பாருங்க, நான் உங்களோட இதுலயும் சிடிடிவி காமிக்கிறேன். இந்த விர்ச்சுவல் மிஷின்ல சிடிடிவி காமிக்கிறேன் பாருங்க. இந்த சிடிடிவில இப்போ வந்து விண்டோஸ் சர்வரோட ஐஎஸ் இமேஜ் இருக்குது, சரியா? இது விண்டோஸ் சர்வரோட ஐஎஸ் இமேஜ். இப்போ நான் என்ன பண்ண போறேன், விஎம் டூலை வந்து இங்க மவுண்ட் பண்ண போறேன். அது எப்படி மவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஹவு டு இன்ஸ்டால் விஎம் டூல். இது வரைக்கும் வாட் இஸ் விஎம் டூல்னு பார்த்தோம். இப்போ ஹவு டு இன்ஸ்டால் விஎம் டூல். ஸோ நீங்க இந்த விர்ச்சுவல் மிஷினை ரைட் கிளிக் பண்ணுங்க, பண்ணிட்டு கெஸ்ட் ஓஎஸ் இருக்கும். அகைன் ஐம் டெல்லிங், விர்ச்சுவல் மிஷின் ரைட் கிளிக் பண்ணுங்க, கெஸ்ட் ஓஎஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. இதுல போனீங்கன்னா இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கு. அப்கிரேட், நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அப்கிரேட் இங்க பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலே பண்ணலாம், இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல் கொடுத்தோம்னா கேட்கும், என்ன கேட்கும்னா விஎம்ஆர் டூல் இன்க்ளூட்ஸ் டிரைவர்ஸ் டு இம்ப்ரூவ் கிராஃபிக்ஸ், மவுஸ், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் ஃபார் விர்ச்சுவல் டிவைஸ். சி ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குன்னா அதுக்கு டிவைசஸ் வேணும். சிபியூ, மெமரி, ஹார்ட் டிஸ்க், நெட்வொர்க், சிடி டிவிடி இதெல்லாம் இருக்கு, வீடியோ கார்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விர்ச்சுவல் டிவைஸ். இந்த விர்ச்சுவல் டிவைசஸ்க்கு டிரைவர்ஸ் கொடுக்கறது தான் இந்த விஎம் டூலோட வேலை, சரியா? ஸோ அதை நம்ம பண்ண போறோம். ஸோ ரைட் கிளிக் பண்றேன், கெஸ்ட் ஓஎஸ் போறேன், இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல் கொடுக்குறேன். இதில் பாருங்க, கிளிக் மவுண்ட் டு மவுண்ட் த டிஸ்க் இமேஜ் வித் விஎம் டூல்ஸ் ஆன் சிடி டிவிடி. நீங்க இதை மவுண்ட் பண்ணீங்கன்னா சிடி டிவிடியில போய் இது வந்து மவுண்ட் ஆகும். உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குது. எஸ் மவுண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ மவுண்ட் கொடுத்தோன்னே ரீகான்ஃபிகர் ஆகும். ஸோ ரீகான்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ எடிட் சர்வீஸ்ல போய் பார்த்தோம்னா இதுல பாத்தீங்கன்னா விஎம் டூலோட இது காமிக்கிறோம். இங்கே வேண்டாம், நான் ஓஎஸ் லெவல்ல போய் காமிக்கிறேன். இப்போ ஓஎஸ் லெவல்ல போய் பார்ப்போம். சிகஸ் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஓஎஸ் இமேஜ் மவுண்ட் ஆயிருந்தது, ரைட்டா? இப்போ பாத்தீங்கன்னா விஎம் டூல் மவுண்ட் ஆயிருக்கு. தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் விஎம் டூல மவுண்ட் பண்ணணும், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஎம் டூல எங்க எப்படி ஹவு இன்டர்வியூல கேட்பாங்க, வாட் இஸ் விஎம் டூல், ஹவு டு இன்ஸ்டால் விஎம் டூல் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் விஎம் டூல் அப்படின்னா, விஎம் டூல் வில் ப்ரொவைட் த விர்ச்சுவல் டிவைஸ் டிரைவர்ஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் இம்ப்ரூவ் த விர்ச்சுவல் மிஷின் பெர்ஃபார்மன்ஸ். what are device driver ப்ரொவைட் பண்ணோம், நெட்வொர்க், ஸ்டோரேஜ், டிஸ்பிளே, சிடி டிவிடி, இந்த டிரைவர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்றது? நீங்க ரைட் கிளிக் பண்ணுங்க, கெஸ்ட் ஓஎஸ் போங்க, கெஸ்ட் ஓஎஸ்ல விஎம் டூல்ல இன்ஸ்டால் விஎம் டூல் கொடுங்க. தென் மவுண்ட் ஆகும், சிடி டிவிடி மவுண்ட் ஆகும். தென் இதுல சிடி டிவிடின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. இது ஈஸி தான், இன்ஸ்டாலேஷன் பெரிய வேலையே கிடையாது. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ இன்ஸ்டாலேஷன் பாத் வந்து வரும். சார் இந்த VMware டூல் வந்து ஆல்ரெடி இன்பில்ட்லயே வந்து இருக்குமா? நம்ம வந்து வெறும் அந்த ரைட் கிளிக் பண்ணி ஆமா ஆமா, நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. சி ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கெஸ்ட் ஓஎஸ் போய் இன்ஸ்டால் கொடுத்தா போதும், நீங்க வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே, இதுக்கு நம்ம செப்பரேட்டா ISO ஃபைல் மாதிரி எதுவும் வந்து இது பண்ண தேவையில்லைங்க, அதுலயே வேணா பண்ணி வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பட் நமக்கு தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி இது மவுண்ட் அவைலபிளா இருக்கும். வேணா டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளஸ் சர்வர்ல ஆல்ரெடியே இருக்குமா? இது சர்வர்ல இல்ல, விர்ச்சுவல் மிஷின் இந்த விர்ச்சுவல் விசென்ட்ல ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி இருக்கு. ஆமா, ஃபைன். சோ இப்போ விஎம்ஆர் டூல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்
இது ஒன்றும் பெரிய இன்ஸ்டலேஷன் பெரியலாம் வேலை கிடையாது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கிளிக் அவ்வளோதான். இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட்டு தென் இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆயிரும். விஎம் டூல் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமா விஎம் டூலுக்கு வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா டவுன் டைம் தேவை. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்ஸ்டால் பண்ற பிரச்சனை இல்லை, நீங்க ரீஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிஸ்டிங்கா ஒரு விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு, அதுல விஎம் டூல் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கஸ்டமர்கிட்ட டவுன் டைம் வாங்கி தான் நீங்க அதை அப்கிரேட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதான் அந்த எஃபெக்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். கண்டிப்பா ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் மேண்டட்ரி, நோட் பண்ணிக்கோங்க. விஎம் டூலுக்கு வந்து ரீஸ்டார்ட் மேண்டட்ரி. இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிச்சது. தென் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனேயும் யூ மஸ்ட் ரீஸ்டார்ட் யுவர் சிஸ்டம் ஃபார் த கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் மேட் டு விஎம்ஆர் டூல் டேக் எஃபெக்ட். நீங்க இதை ரீஸ்டார்ட் பண்ணாதான் அந்த சேஞ்சஸ் எஃபெக்ட் ஆகும் சொல்லுது. எஸ், ஐ வில் ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட் ஆனோடனே அது ப்ராப்பரா எல்லாமே உங்களுக்கு டிரைவர்ஸ் எல்லாமே உட்காந்துரும். ஸோ இப்போ வந்து டிவைஸ் டிரைவர் பார்த்தோம்னா எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்கும். கைஸ், இதுக்கு முன்னாடி நெட்வொர்க் வந்து நீங்க இன்டி மார்க் காமிச்சது ரைட்டா? இப்போ அட்டென்ஷன் மார்க் காமிக்குது. இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் விஎம் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு. தென் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போங்க. அங்க டிவைஸ் டிரைவர்ஸ் எல்லாம் பாருங்க, இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கும். டிவைஸ் மேனேஜர் போங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பக்கா இன்ஸ்டால். இதுக்கு மேலே நெட்வொர்க் டிரைவர் இன்ஸ்டால் ஆகாம இருந்துச்சா? இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நிறைய டிரைவருக்கு மேலே இன்ஸ்டால் ஆகாம இருந்துச்சு, எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபைன். இப்போ நெட்வொர்க் டிவைஸ் போய் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நெட்வொர்க் டிவைஸ் பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இருந்துச்சு. இப்போ பாருங்க நெட்வொர்க் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஐபி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள டபுள் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இப்போ நம்ம இதுல ஐபி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ ஐபி அட்ரஸ் தென் டிஎன்எஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா ஐபி கான்ஃபிகர் ஆயிரும். இப்போ எனக்கு இந்த நெட்வொர்க் வந்து பிங் ஆகணும். இங்க இருந்து வெளியில இருந்து இந்த நெட்வொர்க் வந்து பிங் ஆகணும். பிங் ஆகலைன்னா தேர் இஸ் அ நெட்வொர்க் கம்யூனிகேஷன் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஃபைன், இது நம்ம கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ யா விஎம் டூல் அதுதான், இவ்வளவுதான். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு அகைன் ஐம் ஷோயிங். நீங்க அதை ரைட் கிளிக் பண்றீங்க, விஎம் ரைட் கிளிக் பண்ணுங்க, கெஸ்ட் சாய்ஸ் போறீங்க, இன்ஸ்டால் விஎம்ஆர் டூல்ஸ் இதை கொடுத்தீங்கன்னா விஎம்ஆர் டூல் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். என்னம்மா நேற்று அங்கே கூட எது